காவேரி கிட்ட கேட்குறாரு, "காவேரி என் கூடவே இருந்துடலாமே" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி "எப்படிங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "நான் கடமையை முடிச்சுட்டு தான் வருவேன்னு" சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் மனசு கஷ்டப்படுறாரு. அடுத்து விஜய் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஒய்ஃபை மனசு இல்லாமல் விட்டுட்டு வராரு காவேரியை. அடுத்து இங்கே காவேரி வந்தோன்னே அவங்க அம்மா வழக்கம் போல், "ஏன்டி இப்படிலாம் பண்ணிட்டுருக்க? இவ்வளோ லேட்டாக வரேன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வீட்டுக்கு போகிறாரு. தாத்தா கிட்ட விஷயத்த சொல்லி தாத்தா கிட்ட ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அடுத்து தாத்தா விஜயும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. எப்படியாவது வெண்ணிலாவை வீட்டை விட்டு அமுச்சு விடணும் தாத்தா, வேறு வழியே கிடையாது அப்படின்னு. வெண்ணிலாவுக்கு நாங்கள் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், நம்ம யாரும் கேட்க மாட்டேங்கிறா, அவங்க மாமா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி அவங்க மாமா வெண்ணிலாவோட மாமா கிட்ட பேசுகிறாங்க. விஜயும் நம்ம தாத்தாவும் இந்த மாதிரி சொன்னால் புரிஞ்சுக்குங்க. விஜய் வெண்ணிலாவை விரும்பலை, காவேரி தான் விரும்புகிறா, காவேரி விஜய் நல்லா பாடணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை நீங்கள் ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க மாமா வெண்ணிலா விஜய் தான் விரும்புகிறா, வெண்ணிலாக்காக நான் எதையும் செஞ்சு தான் ஆகணும், என் அக்கா பொண்ணு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீங்கள் தான் ஒத்துக்கணும், அதான் அந்த பொண்ணு போயிடுச்சுல வீட்டை விட்டு, அதனால் வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கள் விஜயை, நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் செம்மையை டென்ஷன் ஆயிரு. அவர் அடிக்க ஓடி வராரு. உடனே தாத்தா தடுக்கிறாரு. "விடுப்பா, இவருக்கு சொல்லி புரிய வச்சு எந்த பிரயோஜனம் இல்லை, எவ்வளோ சொன்னால் புரிஞ்சு முடியும், இங்கே பாருங்கள், வெண்ணிலாவுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான், அவள் விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு போகிறாரு. சரி விஜய், இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு வெண்ணிலா கிட்ட தான் தாத்தா பேச போகிறேன், ஃபைனலாக வெண்ணிலா கிட்டே பேசி பார்க்குறேன், கண்டிப்பாக ஒத்து பண்ண நம்பிக்கை இருக்குது, இவ்வளோ நாள் நான் அவகிட்ட பழகிருக்கேன், அவள் நல்ல பொண்ணு தான் தாத்தா அப்படின்னோடனே, சரிப்பா நீ பேசிப்பாரு அப்படி சொல்கிறாரு. விஜய் வெண்ணிலா கிட்டே பேசுகிறாரு. "இங்கே பாரு வெண்ணிலா, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு" அப்படின்னோடனே, "நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை விஜய், என்னால் முடியாது விஜய், நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், நீ என்ன சொன்னாலும் சரி இந்த வீட்டில் தான் இருப்பேன், நான் உன் கூட தான் இருப்பேன் விஜய், எப்படி விஜய் ஒன்றை விட்டு என்னால் போக முடியும்" அப்படின்றாங்க. "இங்கே பாரு வெண்ணிலா, சொல்கிறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ, நான் எப்போ மூவ் ஆன் பண்ணி போயிட்டேன், உனக்கே தெரியும், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நீ எத்தனை வாட்டி அதையே சொல்லுவேன், உனக்கும் காவேரிக்கும் நடந்தது கல்யாணமே கிடையாது, யார் சொன்னது கல்யாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, அவள் கழுத்தில் நான் தாலி கட்டியிருக்கேன், தாலி வேணால் கட்டியிருக்கலாம், ஆனால் இருந்தாலும் மனசார நீ எங்கே கல்யாணம் பண்ண அவளை, கல்யாணம் பண்ணும்போது என்ன மனசில் வச்சு தானே அவளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண, அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிச்சு, அவளும் போயிட்டா, நீயும் அமுச்சிட்ட, அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க விஜய், என்னை ஏற்றுக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, இங்கே பார் நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு, எனக்கும் காவேரிக்கும் உள்ள உறவு என்றைக்கும் முறிஞ்சு போகாது, நாங்கள் கணவன் மனைவி, அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளே எதுவுமே எங்களை பிரிக்க முடியாது, நாங்கள் மனசார வாழ ஆரம்பிச்சிட்டோம், எங்கள் வாழ்க்கையில் புருஷன் பொண்டாட்டி என்றைக்கும் நாங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டோம், தயவு செய்து எங்கள் வாழ்க்கையை கெடுக்காமல் நீங்கள் இங்கேருந்து போகிறது தான் நல்லது, எங்கள் வாழ்க்கையை விட்டுட்டு போயிடு ப்ளீஸ், உனக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னோடனே, இங்கே பார் விஜய், நீ என்ன சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி உனக்கு காசுக்காக தான் வந்தவன் அப்படின்னு சமட்டு, நான் யாரை பார்த்து என்ன சொல்கிறேன், என் பொண்டாட்டியை பற்றி ஒரு வார்த்தை தப்பாக பேசினேன், அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும் உனக்கு, காவேரி எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியுமா, நீ இவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே காவேரி தான், உன்னை கூட்டின்னு வந்ததே காவேரி தான், உன்னை எப்படிலாம் அவள் பார்த்துக்கிட்டா தெரியுமா, அவளை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிற, இப்போவும் என்ன சொல்கிறா தெரியுமா, நீ பாவம்னு தான் சொல்கிறா, அவங்க நிலைமையிலேருந்து பார்த்தா தான் புரியும்னு சொல்கிறா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை இஷ்டத்துக்கு பேசுவியா, இங்கே பாரு நான் அவங்கள தப்பாக பேசணும்னு நினச்சி பேசல விஜய், ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் கொஞ்சமாவது யோசிக்க இதுவாக இருக்குது, அவங்களே புரிஞ்சுக்கிறாங்கல்ல, நானும் ஒன்றா சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு தான் அவங்க விட்டு போயிட்டாங்க, கொஞ்சமாவது புரிஞ்சுக்க விஜய் அப்படின்னு, அது யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடாது, ஏன்னா ஒன்றாலே எனக்கு கஷ்டம் வந்துட்டுருக்கு, மறுபடியும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் காவேரி ஒதுங்கியிருக்கா, அதுக்காக என்ன வேணாலும் நீ பேசுவியா, என்றைக்குமே காவேரி மட்டும்தான் என் பொண்டாட்டி, அவளை தவிர என் மனசில் யாரும் வர முடியாது, யாருக்கும் இடமும் கிடையாது, தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வீட்டு விட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கே அலுப்பாக இருக்குது வெண்ணிலா, உன்னை வீட்டு போ அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது, தயவு செய்து எனக்கு எதுக்காக இந்த நிலைமையை கொடுத்துருக்க, இங்கேருந்து போயிடு, உனக்கு புண்ணியமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதிர்ச்சி அடைகிறாங்க இதை கேட்டு.